எங்கள் நடுவில் கடந்து வரும் என் நண்பருடைய தாயாரின் பிரிவின் துக்கத்தில் கலந்து கொண்டு சில வார்த்தைகளை பேச ஆண்டவர் நல்கிய கிருபை எண்ணி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையான அந்த தாயாருடைய 2 பிள்ளைகளையும் எனக்கு நன்றாய் தெரியும். இந்த சபையிலையும் நான் கடந்து வந்து பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். ஊற்றுக்குழி சபையிலையும் நான் கன்வென்ஷனில் பேசியிருக்கிறேன். நண்பர் ரெனி அவர்களும் நானும் சேர்ந்து வேதாகம கல்லூரியில் படித்தோம். நான் 25 நிமிஷம் பிரசங்கம் பண்ணுவேன். தயவு செஞ்சு எல்லாரும் கவனிக்கும்படி உங்களை தேவ அன்பில் கேட்டுக்கொள்கிறேன். நாம் ஒரு பரிசுத்தவானுடைய சரீரத்துக்கு கொடுக்கிற மிகப்பெரிய மரியாதை பேசப்படுகிற தேவ வசனங்களை கூர்மையாக கவனிப்பதாகும். ஏன்னா எந்த காரணத்தை கொண்டு நான் பேசுறது அவர்களுக்காக அல்ல. நான் பேசுகிற எனக்காகவும் கேட்கிற நமக்காகவும். மரணத்தை குறித்து பைபிளில் மிக அதிகம் சொல்லப்பட்டிருக்கிற புஸ்தகம் யோபுவின் புஸ்தகம். உலகத்தில் மரணத்தையும் மரணத்துக்கு பின்புள்ள நம்பிக்கையும் குறித்து தெளிவாக ஒரு நீதிமான் மரித்து போன பின் என்ன நடக்கும், ஒரு துன்மார்க்கன் இறந்து போனால் என்ன நடக்கும் என்பதை தெளிவாக கூறுகிற ஒரே புஸ்தகம் பைபிள். இதற்குள்ள மனுஷனுடைய மரணத்தை 2 பிரித்து பைபிள் சொல்லிகிட்டே போகுது. ஒரு உலக மனிதன் அவனுடைய மரணத்தை வேதம் எப்படி பார்க்கிறது அல்லது சமூகம் எப்படி பார்க்கிறது. ஒரு தேவ பிள்ளையின் மரணம், அந்த தேவ பிள்ளையின் மரணத்தை வேதம் எப்படி பார்க்கிறது. அந்த 2க்கும் 5 காரியங்களை. ஒரு ரட்சிக்கப்படாத மனுஷனை பொறுத்தவரை மரணம் என்றால் என்ன, ஒரு தேவ பிள்ளையை பொறுத்தவரை மரணம் என்றால் என்ன அப்படிங்கிறத சில வசனங்களை மட்டும் நாம் வாசிக்கலாம். முதலாவது, எந்த மனுஷன், ஒரு உலக மனுஷனை பொறுத்தவரை மரணம் என்றால் என்ன? யோபுவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். யோபு 14:5. அங்கே பாருங்க, மரணம் என்கிற கடக்க முடியாத எல்லை. நீங்கள் தேவ பிள்ளைகள் ஆனதுனால அப்படி முகத்தை ஒரு மாதிரி வச்சுட்டு இருக்கணும், துக்கத்தோடு இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நாம் நம்பிக்கை உள்ளவர்கள். ஒரு அல்லேலியா சொல்லுங்க. உலக மனுஷனுக்கு மரணம் ஒரு கடக்க முடியாத எல்லை. ரட்சிக்கப்படாத யாராவது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத யாராவது இதை கேட்கிறீர்களானால் தயவு செஞ்சு கவனிக்கணும். அரசியல் பலத்தை பயன்படுத்தி மரணம் என்கிற எல்லையை தாண்ட முடியாது. உலகத்தில் இருக்கிற மொத்த பணத்தையும் பயன்படுத்தி மரணம் என்கிற எல்லையை தாண்ட முடியாது. உயர்ந்த ஜாதியின் பேரை பயன்படுத்தி மரணம் என்கிற எல்லையை தாண்ட முடியாது. தான் மருத்துவரானதுனாலேயோ தத்துவ ஞானி ஆனதுனாலேயோ உலகத்தின் எல்லா அறிவையும் அடைந்திருக்கிறதுனாலேயோ இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் மரணம் என்கிற எல்லையை தாண்ட முடியாது. ஏன்னா எல்லா மனுஷனுக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிற கடைசி எல்லை மரணம். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு மரணம் என்பது கடைசி எல்லை. 2வது, ரட்சிக்கப்படாத மனுஷனுக்கு மரணம் என்ன?
பைபிள் சொல்கிற வார்த்தையை பாருங்க. யோபுவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 13, 14. யோபு 18, 13, 14. மரணம் பயங்கரமான ராஜா, பயங்கரமான ராஜா. மரணத்தை பற்றி சொப்பனம் கண்டா போதும் மனுஷன் வேர்த்து வேர்த்து எழும்பி உட்கார்ந்து தூங்காம இரவை கழிக்கிறான். எங்கேயும் நாம சமரசம் பண்ணலாம். நான் பாவமாக்குன்னு சொல்லி சமரசம் பண்ணலாம், நான் படித்தேன்னு சொல்லி சமரசம் பண்ணலாம், எனக்கு இன்னாரு தெரியும்னு சொல்லி சமரசம் பண்ணலாம். எந்த மனுஷன் எதை கொடுத்து சமரசம் பண்ணினாலும் சமரசத்துக்கு ஒத்துக்கொள்ளாத ஒரு பயங்கரமான ராஜா இந்த பூமியில உலவுகிறான். அதுதான் மரணம். இப்போ கடக்க முடியாத எல்லை, அப்புறம் பயங்கரமான ராஜா. மூணாவது மரணத்துக்கு யோபுவின் புஸ்தகத்தில் சொல்கிற மூணாவது பெயர். யோபு 16ஆம் அதிகாரம் 22வது வசனம். யோபு 16:22 பாருங்க. திரும்பி வர முடியாத வழி. நீங்க எங்க போனாலும் எப்படியாவது ஒரு திரும்பி வர வேண்டிய வழி இருக்கும். நமக்கு தெரிஞ்ச வழி இல்லைன்னா யார்கிட்டையாவது கேட்டால் சொல்லி தருவணும். யாருக்கும் தெரியலன்னா திரும்பி போவக்குள்ள வழி கூகுள் மேப்பாவது சொல்லி தரும். ஆனால் மரணம் இருக்கு இல்லையா, ஒன்வே ஆகும். அங்கோட்டு மட்டும்தான் ஆட்களை இழுக்கும், யாரையும் திரும்ப விடாது. அப்ப கடக்க முடியாத எல்லை, எல்லா மனுஷனையும் துரத்துகிற பயங்கரமான ராஜா, அப்புறம் திரும்பி வர முடியாத வழி. 4 மரணம் எந்த மனுஷனையும் பிரிக்கிற சக்தி. ரூத்து தன் மாமியாராகிய நகோமி இடத்துல சொல்ற வார்த்தை, அதிகாரம் உண்டு. பெற்றோரையும் பிள்ளையும் பிரிக்க மரணத்துக்கு அதிகாரம் உண்டு. அதனால இந்த மரண வீட்டில் அழும்ப எல்லாம் அழுகிறத பார்த்தீங்களா? சொல்லாம போயிட்டியே, சொல்லாம போயிட்டியே, டக்குன்னு பிரிச்சுட்டு போச்சு. நிரந்தரமான பிரிவு. 4 காரியம் சொன்னேன். 1 கடக்க முடியாத எல்லை, 2 பயங்கரமான ராஜா, 3 திரும்பி வர முடியாத வழி, 4 பிரிக்கும், எந்த மனுஷனையும் பிரிக்கிற சக்தி. 5 பவுல் தேவசபைக்கு நிருபம் எழுதும்போ பவுல் சொல்றாரு, 1 கொரிந்தியர் 15:26 சொல்றாரு, டெத் இஸ் த லாஸ்ட் எனிமி. மரணம் கடைசி சத்துரு. 1 கொரிந்தியர் 15:26. இனி அவங்களுக்கு சத்துரு இல்லை, இனி போராட்டம் இல்லை, இனி பிரச்சனை இல்லை. கடைசி சத்துருவை எதிர்கொண்டாச்சு. அதுக்கு மேலே பின்ன சத்துருக்கள் இல்லை. அதுக்கப்புறம் கடன் வசூலிப்பு, அதுக்கப்புறம் வட்டி, அதுக்கப்புறம் சண்டை, பிரிவினை, பிரச்சனை ஒன்றும் இல்லை. லாஸ்ட் எனிமி டெத். 5 காரியம் சொன்னேன்னு 5ஐயும் ஒரு தடவை கூட சொல்லிட்டு, நமக்கு மரணம் என்ன, அதுக்கு ஒரு 5 காரியங்களை சொல்லுவேன். 1 கடக்க முடியாத எல்லை, 2 எந்த மனுஷனையும் துரத்துகிற பயங்கரமான ராஜா, 3 திரும்பி வர முடியாத வழி, 4 எந்த மனுஷனையும் பிரிக்கும் சக்தி, 5 லாஸ்ட் எனிமி. சில நேரம் பலவீனங்களை மேற்கொண்டிருப்போம், காய்ச்சலை மேற்கொண்டிருப்போம், கேன்சரையே மேற்கொண்டிருப்போம். ஆனால் மரணம் என்கிற கடைசி சத்துரு வரும்போ அங்கே வச்சு நாம் மேற்கொள்ள முடியாது, அது நம்மை மேற்கொள்ளுகிறது. அப்போ உலகத்தானுக்கு இதுதான் மரணம். ஆனால் ஒரு தேவ பிள்ளைக்கு அப்படி அல்ல. ஒரு தேவ பிள்ளையை பார்த்து, ஒரு ரட்சிக்கப்பட்ட தெய்வத்தை பின்பற்றுகிற ஒரு தேவ பிள்ளையை பார்த்து மரணம் என்றால் என்னன்னு கேட்டா
அந்த தேவ பிள்ளை சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? அதுக்கு நான் ஒரு 5 காரியங்களை சொல்லலாம். ஒரு தேவ பிள்ளைக்கு மரணம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23வது வசனம். தாவீது சொல்றாரு, 7 நாள் பிள்ளைக்காக உபவாசம் பண்ணி தன் பிள்ளை செத்து போயிட்டு என்று அறிந்த உடனே தாவீது சொல்றான், இனி பிள்ளை வராது, இனி பிள்ளை வராது. அதோட அவன் முடிக்கல. அடுத்தவன் சொல்றான், பிள்ளை இருக்கிற இடத்துல நான் போய் பார்ப்பேன். உங்க நம்பிக்கை பயங்கரமா இருக்குன்னா, பிள்ளை இருக்கிற இடத்துல நான் போய் பார்ப்பேன் அப்படின்னா, நமக்கு முன்னே போன பவுல், நமக்கு முன்னே போன பேதுரு, நமக்கு முன்னே போன சொந்தக்காரங்க இந்த பைபிளை எடுத்துட்டு உத்தமத்தோட தெய்வத்தை பூமியில பின்பற்றி யாரெல்லாம் நமக்கு முன்பாக இந்த மரணத்தின் வழி கடந்து போனார்களோ அத்தனை பேரையும் நாம் சென்று பார்க்கிற ஒரு பயணம்தான் ஒரு தேவ பிள்ளைக்கு மரணம். இப்போ அவர்கள் தூதர்களை தரிசிக்கிறார்கள், இப்பொழுது அவர்கள் இயேசுவை தரிசிக்கிறார்கள், இப்பொழுது அவர்கள் எல்லா பரிசுத்தவான்களையும் தரிசிக்கிறார்கள். அப்போ ஒரு தேவ பிள்ளையை பொறுத்தவரை மரணம் என்பது எனக்கு முன்னே சென்றவர்களை நான் சென்று பார்க்கிற வழி. 2, ஒரு தேவ பிள்ளையை பொறுத்தவரை மரணம் என்றால் என்ன? 107ஆம் சங்கீதம் 30வது வசனம். அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறார்கள், நீர் அவர்களை நாடின துறைமுகத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறீர். இதுவரை அவங்க காற்று அனுபவிச்சாங்க, வேதனை அனுபவிச்சாங்க, வெயில் அனுபவிச்சாங்க, பட்டினி அனுபவிச்சாங்க, அவமானங்கள் அனுபவிச்சாங்க, ஒரு வாழ்க்கை முழுக்க இன்னல்களை அனுபவித்தார்கள். அதுக்கு நடுவில் உத்தமத்தோட தெய்வத்தை பின்பற்றினபடியால் இப்பொழுது அவர்கள் துறைமுகத்தை சென்றடைந்து விட்டார்கள். ஒரு நிமிஷம் கை உயர்த்தி, ஒரு நிமிஷம் கை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. கோடிக்கணக்கான கப்பல்கள் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த சமுத்திரத்தில் கனகபா என்கிற தாயாருடைய கப்பல் மட்டும் கடந்த காலையில் தெய்வராஜ்யம் என்கிற துறைமுகத்தில் சென்றடைந்தது. தேவப்பிள்ளையின் மரணம். யோபு 5ஆம் அதிகாரம் 26வது வசனம். தானியம் ஏற்ற காலத்தில் அம்பாரத்தில் சேர்வது போல. பரலோகத்தின் தேவன் பூமிக்கு தம்முடைய தூதனை அனுப்பினார். தூதனை அனுப்பி பார்த்தார், எந்த தானியம் அறுவடைக்கு தயாரா இருக்கோ அந்த தானியத்தை அறுத்து விட்டு வான்னு சொல்லி தூதனை அனுப்பினார். தூதன் வந்து பார்த்த பொழுது செய்ய வேண்டிய எல்லா ஊழியத்தையும் முடிச்சு, தெய்வீக நோக்கத்தை மொத்தமா முடிச்சு, இந்த ஆண்டார் குளத்தில் அருமையான தாயாராகிய தானியம் அறுவடைக்கு ஆயத்தமா இருந்ததுனால தூதனரை அதை அறுத்து கர்த்தருடைய சந்நிதிக்கு கொண்டு போனோம். தானியம் ஏற்ற காலத்தில் அம்பாரத்தில் சேருவதும். அடுத்து தேவப்பிள்ளைகளுக்கு மரணம். அது யோபுல சொல்லி இருக்கு. அந்த வார்த்தை எல்லாம் தேவப்பிள்ளைகள் படிக்கணும். புதையல். கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து வாங்க முடியாத, உலகத்தில் எங்கேயும் கிடைக்காத ஒரு புதையலாக்கும் பரிசுத்தவானுடைய மரணம். அதுவும் யோபுவின் புஸ்தகத்தில் தான் சொல்லியிருக்கு. மரணம் ஒரு புதையல். யோபுவின் புஸ்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். மரணம் ஒரு புதையல். ரட்சிக்கப்படாத மனுஷனை பொறுத்தவரை அந்த பேரை கேட்கும்போது நடுங்குவான், பயப்படுவான். ஆனால் ஒரு தேவ பிள்ளையை பொறுத்தவரை நான் பரலோகமாகிய புதையலை கண்டடைந்திருக்கிறேன்.
தாயின் கருவில் 9 மாதம் நாம் வாழ்வோம். நம்மளா பிரச்சனை பண்ணாமல் வெளியே வந்தால் சுகப்பிரசவம்னு சொல்லுவணும். இல்லை உள்ள கிடந்துட்டு நீ படித்ததை பாரு நான் வரமாட்டேன்னு சொன்னால் டாக்டர் வலுக்கட்டாயமாக வெளியே எடுப்பார். அங்கே 9 மாதம்தான். 9 மாதம் ஆனோடனே நம்மளா வரணும், இல்லைன்னா வெளியே எடுப்பணும். அது மாதிரி இந்த உலகத்தில் ஒரு 50, 60, 75 வருஷம் அதுக்குள்ள அடுத்த ராஜ்யத்துக்கு போக ஒருங்கி ஆயத்தப்படணும். நம்மளா தயாராகணும். ஏன்னா நம்மளா தயாராகலைன்னாலும் கண்டிப்பாக இந்த உலகத்தை விட்டு நாம பிரிக்கப்படுவோம். பிலேயாம் சொல்றான், நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக. அப்படி சும்மா நீதிமான் மரிப்பது போல மரிக்க முடியாது இல்லையா? நீதிமான் மரிப்பது போல மரிக்கணும்னா நீதிமான் பிறப்பது போல மறுபடியும் பிறக்கணும். நீதிமான் மரிப்பது போல மரிக்கணும்னா நீதிமான் வாழ்வது போல கிறிஸ்துவுக்குள்ள வாழணும். நீதிமான் வாழ்வது போல கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்தா நீதிமான் மரிப்பது போல கிறிஸ்துவுக்குள்ள மரிக்க முடியும். கிறிஸ்துவுக்குள்ள பிறந்து கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள்ள தங்கள் ஓட்டத்தை முடிக்கிறவர்களாக்கும் நீதிமானாய் முடிக்கிறவர்கள். அந்த வாக்கியத்தை ஆண்டவர் இந்த தாயாரு கொடுத்திருக்கிறார். நான் ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். போர்ச்சுகீசிய நாட்டில் ஊழியம் செய்யும்படி ஒரு பாஸ்டர் போனார். 52 ஆண்டு ஊழியம் செய்தார். 52 ஆண்டு 52 ஆண்டு ஊழியம் செய்தப்போ போர்ச்சுகீஸ் நாட்டுக்கு எதிராக யுத்தம் வருது. யுத்தம் வந்த உடனே அந்த நாடு சொல்லுது, எங்கள் நாட்டில் குடியிருக்கிற அந்நிய நாட்டவர்கள் எல்லாம் தயவு செஞ்சு போகணும், தயவு செஞ்சு போகணும். இப்போ அவருடைய மனைவி 8 பிள்ளைகள், அவருடைய சகோதரி 3 பிள்ளைகள் எல்லாம் போர்ச்சுகீஸில் இருக்கணும். அப்போ அவர் அரசாங்கத்துக்கு ஒரு கடிதம் கொடுக்கிறாரு, நான் ஊழியம் செய்கிறதுனால நான் இருக்கிறேன். உடனே அரசாங்கம் அவர்கிட்ட சொல்லுது, அப்படியானா நீங்கள் இருங்க, உங்கள் மனைவி பிள்ளைகளை அனுப்புங்க. அப்போ ஒரு நாள் அவருடைய மனைவி 8 பிள்ளைகள் சகோதரி பிள்ளைகள் எல்லாம் கப்பலில் ஏறி போகிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் பிரசங்கம் பண்ணும்படி மேடையில் எழும்பி நிற்கிறாரு. எழும்பி நின்றுட்டு அவர் சொல்கிறாரு, 52 வருட ஊழியத்தில் என் மனைவி இல்லாமல் நான் இன்னைக்கு தான் முதல்ல பிரசங்கம் பண்ணுறேன். அவங்க இங்கிருந்து கப்பலில் கிளம்பி சொந்த நாட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. விசுவாசிகள் எல்லாம் எழும்பி ஒவ்வொரு சாட்சி சொன்னாங்க. கூட்டம் முடிஞ்ச உடனே ரேடியோவில் செய்தி வருது, கப்பல் சொந்த நாட்டுக்கு போய் சேரல, கப்பல் நடுக்கடலில் வச்சு முங்கிச்சுன்னு. வீட்டுக்கு போன விசுவாசிகள் எல்லாம் ஓடி வரணும். ஓடி வந்து சொல்லிச்சுன்னு, நீங்கள் காலையில் அவைய சொந்த நாட்டுக்கு போச்சுன்னு இல்லையா சொன்னியா, இப்போ ரேடியோவில் கப்பல் முங்கிச்சுன்னு இல்லையா வருது. அப்போ அவர் சொன்னார், நான் அதுதான் சொன்னேன், நான் வீட்டுக்கு போச்சுன்னு சொல்லலை. அவர்கள் இன்னைக்கு காலையில் சொந்த நாட்டுக்கு போனார். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி வலது கையை உயர்த்தி அந்த குடும்பத்தினர் இன்னும் வேகமாய் வைராக்கியமாய் தெய்வத்தினுடைய ஊழியத்தை செய்ய ஆண்டவர் கிருபை கொடுக்கணும். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் பாஸ்டர் வேதமாணிக்கம் அவர்களையும் 2 பிள்ளைகளையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆளுகை செய்யணும். ஊழியத்தில் இன்னும் அவர்கள் தேவநாமத்தின் மகிமைக்காக வைராக்கியமாக செயல்படணும். அதற்கு அவர்களுக்கு தேவை என்ன தெரியுமா? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம்
அவர்கள் இருதயங்களை ஆளுகை செய்யும்படி ஒரு நிமிஷம் கை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. அவங்க சொந்தங்களை தெய்வ சமாதானம் ஆளுகை செய்வதாக, அவர்கள் பிள்ளைகளை, மருமக்களை, பேர பிள்ளைகளை தேவ சமாதானம் ஆளுகை செய்வதாக. ஆண்டவர் அந்த குடும்பங்களை இன்னும் ஊழியத்தில் பயன்படுத்துவாராக. கடைசி சத்துருவை மேற்கொண்டு தெய்வராஜ்யத்தில் செல்லும்படி அந்த தாயாருக்கு பாக்கியம் கொடுத்த தேவன் நமக்கும் கடைசி சத்துருவை மேற்கொண்டு அதுவரை வெற்றிகரமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மேற்கொண்டு முன்னேற ஆண்டவர் கிருபை தருவாராக என்று நான் ஜெபிக்கிறேன். நம்முடைய நம்பிக்கை உறுதியாக பிடிப்போம். அந்த தாயார் எங்கே வாழ்ந்தார்கள் என்று நமக்கு தெரியும், எப்படி வாழ்ந்தார்கள் என்று நமக்கு தெரியும். இப்போ அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்றும் நமக்கு தெரியும். அவர்கள் தெய்வத்தினுடைய சன்னிதானத்தில் இருக்கிறார்கள். கண்ண மூடி, அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். எல்லா ஜாதியா, எல்லா கோத்திரம், எல்லா மொழியும் பேசும் மக்களா